வெற்றிகரமாக இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று ஏவப்பட்டிருக்கிறது. நம்முடைய இஸ்ரோ தலைவர் நாராயணன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கிறார். சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் இஸ்ரோவிற்கு. இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட் நம்மளுடைய இஸ்ரோவுடைய துணையோடு ஏவப்பட்டிருக்கிறது. இந்த தருணம் எப்படிப்பட்டது? இது இந்திய விண்வெளி ஆய்வுத்துறைக்கு வருங்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு உதவும்? இது ஒரு அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு தருணமாகும். ஆனால் ஒரு சின்னதாட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதிலிருந்து அவங்க ஃபஸ்ட்டு ராக்கெட் சக்ஸஸ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் ISRO நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் முதல் அட்டம்ப்ட்லேயே இது சக்ஸஸ் ஆனது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாகும். இந்த மாதிரி பிற பிரைவேட் பிளேஸ் அலோவ் பண்ணுறது மூலமாக இஸ்ரோவுக்கு இருக்கக்கூடிய வேறு ஏதாவது அழுத்தங்களோ இல்லை நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி அளவுக்கு டெவலப் ஆகும், இல்லை நமக்கு எதுவும் அழுத்தம் இருக்கிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ISROவை தனியாட்டு பார்க்கக்கூடாது. இது நமது நாட்டுடைய வளர்ச்சியை தான் முக்கியமாட்டு பார்க்கணும். நாடு இந்த விண்வெளித்துறையில் நல்லா வளரணும்னா ISRO மட்டும் ஒர்க் பண்ணால் போதாது, நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இருக்குது. இப்போ 400 கம்பெனி இருக்குது. ஸோ இது ஒரு நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்தால் தான் விண்வெளித்துறை மூலம் நிறையா நன்மைகள் நம்மளுக்கு அடைய முடியும். குலசேகரப்பட்டினம் இந்த ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வருமா? அது தொடர்பாக நீங்கள் பேசியிருந்தீங்க. அது என்ன மாதிரியான நிலையில் இருக்குது? இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கு. இந்த ஃபைனான்ஸ் இயர்னால் இந்த 2027 மார்ச்சுக்கு முன்னுக்கு ஆக்டிவிட்டிஸ் அங்கே கம்ப்ளீட் ஆகி ராக்கெட் ஏவதுக்கு உள்ள முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு புறம் இந்த பிரைவேட் பிளேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சூழலில் இஸ்ரோல இருந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் விஞ்ஞானஸ் வாங்கினதாக தகவல் வருகிறது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? தேவையான விஞ்ஞானிகள் இருக்கிறார்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கழிஞ்ச ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 100 to 150 பேர் VRS எடுக்கிறதும் ரிசைன்மெண்ட்டு போகிறதும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% ஆஃப் த டோட்டல் எம்ப்ளாயிஸ். இது ஒரு சாதாரண இதாகும். இப்பவும் நிறைய பேர் போகிறாங்க. இப்போ ISRO ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ டீம் ஒர்க். தனிப்பட்ட ஒரு ஆளுக வச்சு நடக்குதில்லை. அதனால் அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். தனியாரோட இருக்கிறனால அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க அகாடமிக் இன்ஸ்டியூட் போகலாம், தனியார் போகலாம், படிக்க போகலாம். ஸோ அது ISRO பாதிக்காது. நன்றி சார். இஸ்ரோ தலைவர் நாராயணன் நம்முடைய தெரிவித்தது போல குலசேகரப்பட்டினத்தினுடைய ஏவுதளம் அடுத்த ஆண்டிற்குள் செயல்பாட்டிற்கு வரும் எனவும் இந்திய தனியார் அமைப்புகள் தனியார் நிறுவனங்களை ராக்கெட் ஏவுதளத்திற்கு அனுமதிப்பதன் மூலமாக இஸ்ரோவிற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.